பட்டர் பீன்ஸ் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டர் பீன்ஸை சேர்த்துக்கிடலாம். அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வைக்கிறதுக்கு எடுத்துக்கிடுவோம். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். உப்பு போட்டு குக்கரை மூடி 2 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கிடலாம். இப்போ இது வேகிற நேரத்தில் நம்ம கிரேவிக்கு தேவையான வெங்காயத்தையும் நறுக்கி எடுத்துக்கிடுவோம். நான் இது நறுக்கிறதுக்கு 3 சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக நம்ம எடுத்துக்கிடுவோம். நல்லா வெங்காயம் நறுக்கி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்துக்கிடலாம். அதில் சீரகம் 1 ஸ்பூன், பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், பட்டை எடுத்துக்கிடுவோம். பட்டை 2 துண்டு எடுத்துக்கிடுவோம். நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ குக்கரில் பட்டர் பீன்ஸ் நல்லா வெந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிடுவோம். பட்டர் பீன்ஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு வடைச்சட்டியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றி பொரியல் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் வச்சு கடுகு 1 ஸ்பூன் போட்டு நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கிடலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை நம்ம போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். நான் இப்போ பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். பெருங்காய ஸ்மெல் பிடிக்கலை அப்படின்னா வெள்ளைப்பூடு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு வத்தப்பொடி சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். நல்லா வதக்கிக்கிடலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும். நல்லா வதக்கியாச்சு. இப்போ கொஞ்சோண்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சு. நல்லா கிண்டிக்கலாம். இப்போ நம்ம அவிச்சு எடுத்து வச்சுருக்கிற பட்டர் பீன்ஸை இதில் சேர்த்துக்கிடுவோம். நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். நல்லா கிண்டினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காவை இதில் ஊற்றிக்கிடலாம். நல்லா வதக்கிக்கலாம். இந்த நேரத்தில் உங்களுக்கு உப்பு, காரம் எதுவும் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு கொத்து மல்லி இலை எடுத்து தூவிக்கலாம். மல்லி இலை போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட்டர் பீன்ஸ் ரெடி.